ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து நாட்டு மக்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். அண்மையில் நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் இலக்குகளை அடைவதற்காக எல்லையில்லா ராணுவ வீரர்களின் வீரத்தை வெளிப்படுத்தியதாக அவர் தெரிவித்தார். அவர்களது வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பராக்கிரமத்திற்கும் தலை வணங்குவதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி இதனை ஒவ்வொரு மக்களுக்கும், அன்னைக்கும், சகோதரிகளுக்கும் சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார். பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய காட்டுமிராண்டித்தனம் தமக்கு தனிப்பட்ட முறையில் மன வலியை கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் என்பது பெயர் மட்டுமல்ல, கோடானு கோடி மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்றும் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான உறுதிமொழி என்றும் அவர் சூளுரைத்தார். हर भारतवासी की तरफ से सैल्यूट करता हूं. हमारे वीर सैनिकों ने ऑपरेशन सिंदूर के लक्ष्यों की प्राप्ति के लिए असीम शौर्य का प्रदर्शन किया. मैं उनकी वीरता को, उनके साहस को, उनके पराक्रम को आज समर्पित करता हूं. हमारे देश की हर माता को, देश की हर बहन को और देश की हर बेटी को ये पराक्रम समर्पित करता हूं. பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களின் மீது இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதல் அவர்களது முகாம்களை மட்டுமின்றி நம்பிக்கையையும் தவிடுபொடியாக்கியது என்று பிரதமர் கூறினார். தீவிரவாதிகள் நமது சகோதரிகளின் நெற்றி குங்குமத்தை அழித்ததற்கு பதிலாக இந்திய ராணுவம் தற்போது தீவிரவாதத்தின் தலைமை பீடத்தை அழித்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். छुट्टियां मना रहे निर्दोष मासूम नागरिकों को धर्म पूछकर उनके परिवार के सामने, उनके बच्चों के सामने बेरहमी से मार डालना, यह आतंक का बहुत विभत्स चेहरा था, क्रूरता थी. ये देश के सद्भाव को तोड़ने की घिनौनी कोशिश भी थी. मेरे लिए व्यक्तिगत रूप से ये पीड़ा बहुत बड़ी थी. பாதுகாப்பு நிலவரம் தொடர்பாக முப்படை தளபதிகளோடு பிரதமர் நரேந்திர மோடி இன்று உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். தில்லியில் உள்ள அவரது அரசு இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான், முப்படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதற்கிடையே சண்டை நிறுத்தத்தின் போது ஒப்புக்கொள்ளப்பட்டபடி இன்று இருநாட்டு ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குநர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் மற்றும் அவர்களது முகாம்கள் மீது மட்டுமே இந்தியா தாக்குதல் நடத்தியதாக விமானப்படை அதிகாரி ஏர் மார்ஷல் இந்திய பாதுகாப்பு படையின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து புதுதில்லியில் இன்று விமானப்படை மற்றும் ராணுவ உயரதிகாரிகள் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்தனர். அப்போது பேசிய ஏர் மார்ஷல் ஏ.கே. பார்வதி, பாகிஸ்தான் ராணுவ தளங்களின் மீது இந்தியா தாக்குதல் நடத்தவில்லை என்றார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளின் போது பாகிஸ்தான் குறுக்கிட்டதாக கூறிய அவர், இந்த தாக்குதலில் இந்திய விமானப்படைக்கு குறைந்த பாதிப்பே ஏற்பட்டதாகவும் கூறினார். எவ்வித ஆபரேஷன்களையும் நடத்த முப்படைகளும் தயாராக இருப்பதாகவும், பாகிஸ்தானின் தாக்குதலை தடுப்பதற்கு ஆகாஷ் ஏவுகணை பெரிதும் உதவி செய்ததாகவும் ஏ.கே. பார்வதி தெரிவித்தார்.